அப்படியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். உங்களால் அந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா சார்? உதவி பண்ண முடியுமாவா? என் கண்ணீரை தொடச்ச வள்ளி கண்ணில இருந்து கண்ணீர் வரக்கூடாதுங்க. என் உயிரை கொடுத்தாவது அவளுக்கு என்ன உதவி பண்ண முடியுமோ அதை நிச்சயம் பண்ணுவேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமாங்க, நான் உயிரோடு இருந்து என்னங்க பிரயோஜனம்? யாருக்கு பிரயோஜனப்பட போறேன்? ஆனா வள்ளி உயிரோடு இருந்தா எத்தனை பேருக்கு எவ்வளவு விதமான உதவிகள் பண்ணுவாங்க, எவ்வளவு பேர் சந்தோஷமா நிம்மதியா இருப்பாங்க. அதனால வள்ளிக்கு என்னாலான உதவியை நிச்சயம் பண்ணுவேன். ரொம்ப நன்றி சார். டேய், என்னடா இது? Hey, who are you, man? டேய், அந்த கரும்பு முடிச்ச கண்ணாடியை கழட்டுறா. அப்பதான் நான் யாருன்னு உனக்கு தெரியும். Hey, Mr. Sivanandi, what are you doing here? டேய், உன்னைத்தான் நான் ரோடோட சுத்தி தேடிக்கிட்டு இருக்கேன். I am very busy. I am searching for location. ஆமா, நீங்க எதுக்கு என்ன தேடுறீங்க? உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் வேணுமா? என்கிட்ட காசு வாங்கிட்டு எனக்கே சேஞ்ச் வேணுமான்னு கேட்குறியா? டேய், நல்ல சேஞ்சுடா இது. இந்த சேஞ்ச் கூட வரலனா அப்புறம் அந்த 50 லட்சத்துக்கு என்னையா மதிப்பு? இங்க பார், நீ எவ்வளவு வேணாலும் பந்தா காட்டு, நான் வேணான்னு சொல்ல. நாங்க செய்ய சொன்ன வேலைய இன்னும் செய்யாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கியே, அதுக்கு என்னடா அர்த்தம்? பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். டேய், என்னடா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க? மர்டர் பண்றதுல எத்தனையோ விதம் இருக்கு. அதுல ஏன் மேல டவுட் வராம இருக்கிறதுக்கு எந்த மெத்தட்ல பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நிறைய கொரியன், ஹாலிவுட், பாலிவுட், ஸ்பானிஷ், எல்லாம் போஜ்புரி வரைக்கும் எல்லா லாங்குவேஜ்ல எல்லா படத்தையும் பார்த்தேன். ஃபைனலா கத்தியால குத்திட்டு அந்த கத்தி ஏதாவது ஏர்ல தூக்கி போடுறதுதான் நல்லதுன்னு தோணுச்சு. டேய், இதுக்கு ஏன்டா இத்தனை நாட்டு படம் பார்க்கணும்? நம்ம நாட்டு சீரியலை பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே. ப்ரோ, எதையுமே ரிச்சா பண்ணணும். இந்த பார், பணம் வாங்கி 1 வாரம் ஆகுது, இன்னும் எதுவுமே பண்ணாம இருக்கே, ஏன்டா? இத பாருங்க, நான் ஒன்ஸ் கமிட் ஆயிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேங்கண்ணா. அதெல்லாம் நல்லா தெரியுது. அதனால தான் தாந்தோணி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கியா? என்ன பத்தி முழுசா தெரியாம நீங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க பாஸ். பணம் வாங்கினதுல இருந்து தாறுமாறா சுத்திக்கிட்டு திரியறியே. நாங்க சொன்ன வேலை எதுவுமே செய்யல, ஏன்டா? நான் முதல்ல ஒரு கொலை பண்ண போறேன். அப்ப கத்து ஏன் லெவலுக்கு இருக்க வேணாமா? அதுக்கு என்ன புதுசா செய்ய சொல்லிருக்கியா? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கேன். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கியா? ஆமா பாஸ், நான் எதை பண்ணாலும் அது இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு நினைப்பேன். சரி, எங்கேயோ ஆர்டர் பண்ணு, அது இன்னும் வரலையா? எப்படி வரும்? அது ஸ்பெஷல் நைஃப், கொஞ்சம் டைம் எடுக்கும். கத்திய ஜப்பான்ல ஆர்டர் கொடுத்திருக்கேன், கிளவுஸ தைவான்ல ஆர்டர் கொடுத்திருக்கேன், முகமூடிய அமெரிக்கால ஆர்டர் கொடுத்திருக்கேன். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ஆர்டர் கொடுத்திருக்கேன். டேய் டேய், உன் பில்டப்புக்கு அளவு இல்லையா? இங்க பார், வாங்கின பணத்தை இதுக்கே செலவு பண்ணி தீத்துருவ போல இருக்கேடா. ஏங்க, எனக்கு கொஞ்சம் கூட விவரமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. நாம என்ன கோயில் வாசல்ல பிச்சை எடுக்க கொலை பண்ண போறோம்? இல்ல டீக்கடையில அக்கௌண்ட் வச்சிருப்பானே அவனை கூப்பிட்டு கொலை பண்ண போறோமா? கார்த்திக்குங்க, கார்த்திக்க கொலை பண்ண போறோம். அதுவும் கார்த்திகை மாசத்துல கொலை பண்ண போறோம். என்ன ஒரு மேட்சிங் பாருங்க. ஏய், இதுல என்னடா மேட்சிங்லாம்? வழக்கமா கார்த்திகை மாசத்துல கார்த்திகை தீபம் தான் ஏத்துவாங்க. ஆனா நான் கார்த்திகைங்கிற தீபத்தையே அணைக்க போறேன். எப்படி என் டைரக்டோரியல் டச்? ஏய், நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, செயல்ல தான் ஒண்ணுமே காணமே. கார்த்திக் ஒரு மல்டி மில்லியனர், அதனால அந்த லெவல்ல அவனை தூக்குனாதான் கெத்தா இருக்கும். இங்க பார், நீ எந்த லெவலுக்கு வேணாலும் கொலை பண்ணு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நீ கொலை பண்ணி ஆகணும், அதுதான் எனக்கு முக்கியம். அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பாஸ். எப்போ நீங்க என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிங்களோ அப்பவே அது நடந்து முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கங்க. இங்க பார், சாமுண்டி நீ நினைக்கிற மாதிரி ஆளலாம் இல்ல. என்கிட்ட சொல்ற மாதிரி கதையெல்லாம் அவகிட்ட சொல்ல முடியாது. அதை என்கிட்ட சொல்லாதீங்க. நான் கதை சொல்லி எத்தனை ப்ரொடியூசர் தூங்க வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த சாமுண்டியெல்லாம் எனக்கு ஏமாத்திர சுச்சுபி. நீ சொன்னதை சொன்ன டைமுக்கு செய்யலைன்னு வை, சாமுண்டி நிரந்தரமா ஒன்ன தூங்க வச்சிருவா. ஐயோ, ஏன் பாஸ் இப்படி அபசகுணமா பேசிக்கிட்டே இருக்கீங்க? இங்க பார், வர புதன்கிழமை வரைக்கும் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள கார்த்தியை நீ கொல்லல, நாங்க ஒன்ன கொன்றுவோம்.
போடா. சரி சரி, என்ன கொஞ்சம் ரிலாக்ஸா திங்க் பண்ண கொடுங்க. வந்துட்டார். என்ன பார்த்தா கொலை பண்ற மாதிரியா தெரியுது, இல்ல துரோகம் பண்ற மாதிரி தெரியுதா? ஐ எம் ஜென்டில்மேன். யானை வாயில போன கரும்பு கூட திரும்ப எடுத்துடலாம், இந்த சுகுமார் கையில வந்த அட்வான்ஸை திரும்ப வாங்கவே முடியாது. புவர் ஃபெலோ. சித்தப்பா, ஆ இவரா வர சொன்னாரு? இவரால முடியுமா? ஏங்க என்ன இப்படி சொல்றீங்க? எனக்கு என்னமோ இவரு மேல நம்பிக்கையே இல்ல. சரி விடு, இவரை தவிர நமக்கு நம்பிக்கையான ஆள் வேற யாரும் கிடையாது. இப்போதைக்கு நமக்கு வேலை நடக்கணும். நீ சொல்ற வேலைய இவரு செய்வாருன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. எனக்கு இருக்கு. இங்க பாரு சாமுண்டி, ஏற்கனவே பல பிளான்ஸ் போட்டாச்சு. இனிமே பிளான் எல்லாம் புதுசா இருக்கணும். அப்பதான் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். இப்ப நான் வச்சிருக்கிற பிளான பண்றதுக்கு இவர்தான் கரெக்டான ஆளு. சொல்லாதா? அது என்ன பிளான்? கொலை பண்ணணும். யாரை கொல்லணும்? கார்த்திகை கொலை பண்ணணும். கார்த்திகையா? பாத்தியா, இப்படி காரணம் கேக்குறவனெல்லாம் வச்சு எப்படி கார்த்திகை கொல்ல முடியும்? காரணம் தேவையில்லை. நான் சொல்றத செஞ்சா அதுல உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு சித்தப்பா. என்ன பெனிஃபிட்? கார்த்திக் செத்தா வள்ளி விதவை ஆயிடுவா. அவளை மிரட்டி ஊருக்கு அனுப்பிடுவேன். உங்களுக்கு கார்த்திகை பழி வாங்கின மாதிரியும் இருக்கும், எனக்கு வள்ளிய பழி வாங்கினதாவும் இருக்கும். அதனால கார்த்திகை தீர்த்து கட்டுறதுக்கு உங்களுக்கு பணம் தரும். எப்படி தருவீங்க? எவ்வளோ கேப்ப? 50. ஆமாங்க, நீங்களாம் பெருசாக அடித்து செட்டில் ஆயிருவீங்க. அதே மாதிரி நாங்கள் ஆக வேணாமா? கார்த்தியோட இந்த நிலைமைக்கு என் பொண்ணு நாச்சியா தான் காரணம். கார்த்தி போனதுக்கப்புறம் அந்த முழு உரிமையை எங்களுக்கு தான் சொந்தம். எல்லா உரிமையும் உங்களுக்கு கொடுக்க முடியுமா? இடையில நாச்சியா சொன்னதுனால தான் உங்களை நம்பணும். அதுக்காக 50 லட்சமா? ரொம்ப ஜாஸ்தி. ஹேய், நான் கேட்டது 50 லட்சம் இல்ல, 50 கோடி. 50 கோடியா? 50 கோடிக்கு எத்தனை சைஃபர்னு தெரியுமா? நான் கோடீஸ்வரர் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன போய் சைபர் கணக்கு பார்க்க சொல்றீங்க? நீ கோடீஸ்வரனா ஆகிறதுக்கு ஆசைப்படுறது தப்பு இல்ல. இந்த வேலைக்கு 50 அதிகம். நீங்க சொலைய 500 கோடி அடிச்சிட்டீங்க. நான் என்ன மொத்தத்தையுமா கேட்டேன்? 10% தானே கேட்டேன். சரி, நீங்க கிளம்புங்க. வர சொல்லிட்டு கிளம்ப சொல்றீங்க? நீங்க கேக்குற அமௌண்ட்லாம் கொடுக்க முடியாது. நீங்க கிளம்புங்க. அப்படின்னா வேற ஆளை வச்சு செய்ய போறியா? ஆமா. அப்ப எனக்கு 100 கோடி ரூபா வேணும். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? உன்னதான் வேலையே செய்ய வேண்டாம்னு சொல்லியாச்சு. அப்புறம் உனக்கு எதுக்கு பணம் தரணும்? நீங்க கார்த்தியை கொல்ல போற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சுல, அதை வெளியில சொல்லாம இருக்கணும்னா எனக்கு 100 கோடி வேணும். ஏன் அனாவசியமா பேசிட்டு இருக்க? ஃபைனலா எவ்வளவு கொடுத்தா செய்வ? அதான் சொன்னேனே, 50 கோடி கொடுத்தா கொல்லுவேன். 100 கோடி கொடுத்தா வெளியில சொல்லாம இருப்பேன். 50 பெருசா 100 பெருசா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சரி, வேலையை ஆரம்பி. தப்பு நடந்ததுன்னா ஒன்ன கொன்னுடுவேன். அட்வான்ஸை ஆன்லைனில் போடுங்க. வேலையை முடிச்ச பிறகு சாமுண்டி கிட்ட பணமாவோ சொத்தாவோ எழுதி கொடுங்க. வரேன். இதுக்கு தான் உன் சித்தப்பாவை கூட்டிட்டு வந்தியா? இந்த மாதிரி வேலைக்கு மத்தவங்களை நம்புறதை விட சொந்தக்காரங்களை நம்புறது நல்லது. அதுக்காக சொத்துல பங்கு கேட்பாங்களா? தப்பில்ல. இது எல்லாமே என்னோட அக்கா சம்பாதிச்சது. உங்களை விட எங்களுக்கு உரிமை அதிகம். நீ கார்த்திகை பழி வாங்க வந்தியா, இல்ல அவன் சொத்தை கொள்ளடிக்க வந்தியா? இப்ப எதுக்கு சாரு பேசிக்கிட்டு? நம்ம கூட்டணி வலுவா இருக்கு. நமக்குள்ள விரிசல் வேணாம்.
நம்ம எதிரி கார்த்திக் சாகணும், அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம் ஆகிறத பத்தி பேசலாம். இவ்வளோ தூரம் போயிட்டீங்களா? மொத்தமா ஆட்டைய போட்டுட்டு 5 10 கொடுக்கலான்னு பார்த்தா என்கிட்டயே 10 20ன்னு பர்சன்டேஜ் எதிர்பார்க்குறீங்களா? முதல்ல கார்த்திகை முடிப்போம், அப்புறம் உங்க கதையை பார்த்துக்கிறேன்.